நான் ஆல்வின். நான் தூத்துக்குடியில் இருக்க காமராஜ் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தேன். 2022 பாஸ்ட் அவுட்டு. அப்புறம் முடிச்சுட்டு உடனே நேராக வந்து சுரேஷ் அகாடமியில் சேர்ந்துட்டேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்ப காலையில் விளாட போவேன் சாட்டர்டே. அப்போது 6 மணிக்கு இந்த ரோட்டில் பார்த்தோன்னா நிறையா ஆஸ்பிரண்ட்ஸாக நடந்து போயிட்டே இருப்பாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன இப்படி இருந்துச்சு காலையிலே போயிட்டுருக்காங்க, இவங்கெல்லாம் ஒழுங்காக காலேஜில் படிச்சிருக்க மாட்டாங்க போல், ஒழுங்காக படிச்சிருந்தா இப்படி காலையில் வேறு ஊரில் வந்து அலையணும்னு அப்படி நான் நினைப்பேன். இன்ஸ்டியூட் போகிறவங்களே என்னமோ மாதிரி நினைப்பேன். கடைசியாக காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது நானே இன்ஸ்டியூட் தான் போகணும் அந்த மாதிரி. அப்புறம் உள்ளே வந்து இப்போ இன்ஸ்டியூட் மேலே எனக்கு இருக்க பார்வையை பார்த்தா இப்போ எனக்கு வாழ்க்கை தந்துருக்கு இன்ஸ்டியூட்டு. அந்த மாதிரி தான் நான் 2022 சேர்ந்தேன். அப்புறம் அந்த 20 மாதத்தில் நான் இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ, ஸ்டேட் பேங்க் பிஓ 3 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே இன்ஸ்டியூட் தான் காரணம். கரெக்டான கைடன்ஸு வந்து சேர்ந்தப்போ கரெக்டாக கிளாஸ் பேட்ஜ் அது முடித்தோன்னா அப்படியே கரெக்டாக நம்ம லெவல் இம்ப்ரூவ் ஆனோடனே டெஸ்ட் பேட்ச் உடனே போய் சேர சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி தான் கிளியர் பண்ணுறது. இன்ஸ்டியூட்டில் சேரணும், இன்ஸ்டியூட்டில் சொல்கிறத கரெக்டாக கேட்கணும், அவ்வளோதான். லீவு போடாமல் வரணும், தானாக வேலை நடந்துடும், அவ்வளோதான். நீந்துனாங்கன்னா அப்படியே நீந்திர வேண்டிதான், சொல்கிறத படிச்சிட வேண்டிதான். தொடர்ந்து லீவு போடாமல் எக்ஸாம் போடுங்க. இன்ஸ்டியூட் தவிர எக்ஸ்ட்ரா மெட்டீரியலே பெருசாக நான் படித்தது கிடையாது. வேறு ஆப்லேயும் எதுவும் டெஸ்ட்டு போட்டது கிடையாது. ஏன்னா அதே பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். அது போக கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த முன்னாடி பேசிட்டு போனவங்க சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாம் நல்லா. இன்றைக்கி இவர் வந்து டாப்பராக இருக்கார், டாப் 10ல் இவங்கெல்லாம் இருக்காங்க, அப்போ நம்ம வரணும். சின்ன ரேஷியோ தான். எப்படி பார்த்தாலும் இன்ஸ்டியூட்லேருந்து வருஷத்துக்கு ஒரு 50 பேர் வேலைக்கு போக போகிறாங்க. அப்போது நம்ம ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு போடுறோன்னா டாப் 100ல் இருக்கோமா, 1000 2000 பேர் போடுவாங்க இன்ஸ்டியூட் ஆப்பில். நம்ம அதில் டாப் 100ல் இருக்கோம்னா கண்டிப்பாக எந்த ப்ரிலிம்ஸுமே நம்ம ஃபெயில் ஆக மாட்டோம். அதுதான் ரேஷியோ. அந்த மாதிரி இருக்கோமா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்னா. மெயின்ஸ் டெஸ்ட்னா டாப் 50ல் வரோமா, அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப ஈஸியாக கிளியர் ஆயிரும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேரு வைவாக இருக்கும். இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பிஓனா இன்டர்வியூ செக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கு மார்க் இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே இன்ஸ்டியூட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ராஜா சாருக்கு கண்டிப்பாக ரொம்ப நன்றி. ராஜா சாரை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். நமக்கே எப்போ வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சார் அப்படி நினைக்க மாட்டாங்க. நான் 7:30க்கு மார்க் இன்டர்வியூ, நைட்டு 7:30க்கு முடிச்சுட்டு வெளியே வருவேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சளைக்காமல் உட்காந்து பொறுமையாக இன்டர்வியூ எடுத்து அவங்க லைஃப்பையும் தன் மகள் போல் தான் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது சாரோட ஆசை. சரியான டெடிக்கேஷன். அதனால் சாருக்கு நன்றி. இன்ஸ்டியூட் சுரேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. நல்ல என்விரான்மெண்ட்டு. இப்போது நம்ம ஸ்கூல்லேயே சில நேரம் நம்ம யோசித்து பார்ப்போம், என்ன நம்ம ஸ்கூல் டாய்லெட் இப்படி இருக்குது, ஒரு 3 நாளுக்குள்ளே இப்படி ஆயிடுது அந்த மாதிரி. ஆனால் இன்ஸ்டியூட்டில் அப்படி எப்போவுமே இருக்காது. பயங்கர க்ளீனாக இருக்கும். வீட்டு டாய்லெட் மாதிரி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே. அதெல்லாம் அண்டர் ரேட்டடு. இப்போ நம்ம வெளியே சொல்லலைன்னா தெரியாது. இப்போ இதெல்லாம் தனியாக போய் யார் சொல்லிகிட்டு இருப்பா அந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். எப்போ எல்லா இடத்துலையும் குடிக்கிற தண்ணி இருக்கும், உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கும், டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டி நல்லா ஃப்ரீயாக நல்லாயிருக்கும். சேர்ந்து படிக்கலாம். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. நான் படித்த காலத்தில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு துணி துவைக்கிற வேலை இருக்கும், சாப்பாடு வெளியே வாங்க போகணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. நான் உள்ளூர் தான். அதனால் அப்படியே எல்லாமே அம்மா அப்பாவே பார்த்துக்கிடுவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது படிக்கிறது. வேறு கம்பேர் பண்ணி படிங்க. புதுசாக சேர்ந்து படிக்கிறவங்க அப்படி தான். ஒரு சேர்ந்துட்டிங்கன்னா கிளாஸ் பேட்ச் படித்து முடிச்சிங்கன்னா டெஸ்ட் பேட்சில் விடுவாங்க. டெஸ்ட் பேட்சில் ஒரு நாளைக்கு 3 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட். நான் அப்படி தான் போட்டேன். நான் ஜூலையில் வந்து சேர்ந்தேன். அந்த 2022 ஜூலையிலேயே ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனேன். அப்புறம் மெயின்ஸில் எனக்கு ஒரு 8 மார்க்கில் போயிட்டு. ஆனால் அந்த இதுலேயே கூட இன்ஸ்டியூட்டில் சொல்கிற மாதிரி கரண்ட் அஃபேர் படிங்க, நியூஸ் பேப்பர் படிங்க, இன்ஸ்டியூட் சொல்கிறத கரெக்டாக நம்பி முழுசாக கேட்டிருந்தா அப்போவுமே கூட கிளியர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போ நமக்கு நம்பிக்கை இருக்காது. இவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம வந்து என்ன 6 மாதத்துல கிளியர் பண்ண போகிறோம் அந்த மாதிரி தோணும். அதனால் நான் அப்போ வந்த புதுசில் கரண்ட் அஃபேர்லாம் படிக்கலை. கரண்ட் அஃபேரும் படிக்கலை, நியூஸ் பேப்பரும் படிக்கிற பழக்கம் கிடையாது. நம்ம பாஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எனக்கு 2.5 மாதத்துலேயே அந்த ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டு. ஆனால் என்னால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. ஏன்னா அதான் கரண்ட் அஃபேரு இது வித்தியாசம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் இன்ஸ்டியூட்டில் எல்லாருக்குமே ஆனால் சேர்றப்ப சொல்லுவாங்க, பாஸ் ஆகிறது ஒரு பக்கம் இருக்கும், தினமும் கரண்ட் அஃபேர் படிச்சிருங்க, பேப்பர் படிச்சிருங்க அப்படி சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதனால் 3 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டிங்கன்னா 2-3 மாதம் தான். அதில் நீங்கள் கண்டிப்பாக ஷார்ப்பாக தேறிடுவீங்க. அது மாதிரி ஹிந்து பேப்பர் படிங்க கண்டிப்பாக. த ஹிந்து அழகான பேப்பர். படிக்கிறதுனால வக்கேபு எல்லா வக்கேபும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு இல்லை, அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கணும். சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகுறது எப்படி ஃப்ரேம் ஆகுது, இப்போது 2 men killed அப்படின்னு ஒரு நியூஸில் இருக்குன்னா இப்போ அதான் நமக்கு எரர் ஸ்பாட்டிங்கு ஃபில்லர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும்.
இப்போ நம்ம எரர் ஸ்பாட்டிங்கில் என்ன வரும் 2 மேனுன்னு இருக்கும், அவ்வளோதான். நம்ம வாசிக்கும் போது அது கரெக்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பேப்பர் படிச்சுட்டே இருந்தோன்னா தான் தெரியும் அது 2 men ப்ளூரல் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி பேப்பர் படிங்க. எரர் ஸ்பாட்டிங் ஃபில்லர்ஸ்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். இங்கிலீஷில் உங்களை எப்போவுமே நல்லா பயங்கரமான டிஃப்ரென்ஸ் காட்டும். இங்கே நிறையா பேரை விட எல்லா செக்ஷனும் போடணும், அதான் பெஸ்ட்டு. எனக்கு வந்து ஐவிஎஸ்பிஓவில் நான் 76 மார்க்கு, 62 கட் ஆஃபு, 76 மார்க் வந்தது எனக்கு. எந்த செக்ஷன்லையுமே நான் 10க்கு கீழே கிடையாது. அந்த மாதிரி இது ஸ்ட்ராங்கான செக்ஷன், வீக்கான செக்ஷன் இல்லை. குவான்ஸ் வந்து 2 மார்க் ஈஸியாக இருந்திருக்கு. ஆனால் நான் பயந்துட்டு 2 மார்க்குக்கே போகல, 1 மார்க் தான் போட்டேன். அப்புறம் தான் 2 மார்க் வந்தேன். அதில் ஒரு 13 மார்க் என்னமோ தான் வந்தது. ரீசனிங்லேயும் அப்படி தான். இங்கிலீஷ்னால் கிரிட்டிக்கல் ரீசனிங் என்னால் போட முடிஞ்சுது. அதனால் அதெல்லாம் போட்டு ரீசனிங்லேயும் 13 மார்க் என்னமோ எடுத்தேன். அப்புறம் சிஏ படிச்சிருந்தேன், அதுலேயும் மார்க்கு. இங்கிலீஷில் அபவ் 20 எடுத்திருந்தேன். அதனால் எனக்கு ஓவராலில் டோட்டல் 76 வந்தது. அப்புறம் இன்டர்வியூ எல்லாம் சேர்த்து எனக்கு அன்ரிசர்வ்டு கட் ஆஃப்லேயே ஐவிஎஸ்பிஓ கிளியர் ஆச்சு. ஐஓபி கிடச்சிது எனக்கு. அங்கே வேறு ஸ்டேட் பேங்க்கில் பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். இதுலேயும் எனக்கு 80 200க்கு 80. இதுவும் அன்ரிசர்வ்டு கட் ஆஃபில் பேங்க் ஆஃப் பரோடா கிளர்க்கு கிடச்சிருக்கு. ஸ்டேட் பேங்க் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.